மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 6th புக்ல இருக்கக்கூடிய குடிமையியல் லெசன் பார்க்க போறோம்பா. சரியா? இது வந்து சின்ன பிள்ளைய புக் சரிங்களா? 6th புக். அதனால உள்ள தியரிட்டிக்கல் டேட்டா நிறைய இருக்கும். ஆனா நம்ம வந்து எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கோ அது மட்டும் நம்ம பார்த்துப்போம். சரியா? சரி. ஃபர்ஸ்ட் லெசன் பன்முகத்தன்மையை அறிவோம். அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது தாய்மொழி உணவு விழா. தமிழ் தாய்மொழியா கொண்டவங்க அவங்களோட விழா எது அப்படின்னா பொங்கல் விழா கொண்டாடுவாங்க. சோ அரிசி அவங்களுக்கு முக்கியமான உணவு. இதுவே தாய்மொழி மலையாளத்தை கொண்டவங்க ஓணம் பண்டிகை கொண்டாடுவாங்க. புட்டு அவங்களோட முக்கியமான உணவு. இதே ஹிந்தி சரிங்களா? ஹிந்திய தாய்மொழியா கொண்டவங்க ஹோலி பண்டிகையை சிறப்பா கொண்டாடுவாங்க. அவங்களோட முக்கிய உணவு சப்பாத்தி. சரியாப்பா? இது சிம்பிளான விஷயம் தான். அடுத்து உள்ள போய் பார்க்கலாம். முக்கியமானது அதாவது இந்தியால இருக்கக்கூடிய நவீன இனங்கள் எது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள் சரிங்களா? திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள். இதான் முக்கியமான டேட்டா. சரியா? இவங்கலாம் இந்தியால இருக்கக்கூடிய நவீன இனத்தவரோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்தியா வந்து துணைக்கண்டம்னு சொல்லுவாங்கப்பா. எதுக்காக துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பொதுவா ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆசிய கண்டம்னு எடுத்துக்கிறோம், இல்ல ஆஸ்திரேலியா கண்டம்னு எடுத்துக்கிறோம், அமெரிக்க கண்டம்னு எடுத்துக்கிறோம். இதுல வந்துட்டு ஒரு கண்டத்துல வந்து எல்லாமே இருக்கும். மலை இருக்கும், ஆறுகள் இருக்கும், கடல்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாடுன்னு வெளிநாடுன்னு எடுத்துக்கிட்டா அதுல ஒரு சிலதான் இருக்கும். ஆனா இந்திய நாட்டோட சிறப்பம்சம் என்னன்னா மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு இப்படி எல்லா வகையான இயற்கை பிரிவும் இருக்கிறதுனால இந்தியா வந்து துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து நமக்கு கூற்று காரணத்துல வைப்பாங்க. எதற்காக இந்தியா துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாமே இருக்கிறதுனால இது துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுப்பா. சரி ரைட். அடுத்தது பாருங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுதான். இந்த பாக்ஸ்குள்ள இருக்கு பாத்தீங்களா? மேகாலயால உள்ள மவுசின்ட்ரோம் அதுதான் அதிக மழை பொழியும் பகுதி. இதுவே ராஜஸ்தான்ல உள்ள ஜெய்சால்மர் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இருக்கிறதுலே குறைவான மழை பொழியும் பகுதி. சரியாப்பா? இது கேட்கலாம். 2வது கேட்கலாம். ராஜஸ்தான்ல உள்ள எந்த பகுதி அதாவது இந்தியால எந்த பகுதி குறைவான மழை பொழியும் பகுதி அப்படின்னா ராஜஸ்தான்ல உள்ள ஜெய்சால்மர் அப்படின்ற பகுதி. இது முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து பாருங்க. இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடுப்பா. சரியா? நம்ம ஏற்கனவே 12th புக் பார்க்கும்போது பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அதாவது ஒரு நாடு வந்து மதசார்புடைய நாடு அப்படின்னா ஒரு உயர் பதவி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே டிஎன்பிஎஸ்சி எழுதுறோம்ப்பா. சரியா? டிஎன்பிஎஸ்சி எழுதுறோம். இப்ப ஒருவேளை நம்ம பாகிஸ்தான்ல இருக்கோம் அப்படின்னா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு நாடுல மதசார்புள்ள நாடுல இருக்கோம் அப்படின்னா நம்மளோட போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா உயர் போஸ்டிங் வந்து ஒரு பர்டிகுலர் மதத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த நாடு வந்து எந்த மதத்தை பின்பற்றுதோ அந்த நாடுக்கு தான் உயர் பதவி கொடுப்பாங்க அரசு அலுவலகத்துல. ஆனா இந்தியா அப்படின்றது ஒரு ஒரு மதசார்பற்ற நாடு. சரிங்களா? அது அது வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்து நம்ம மதத்தை பின்பற்றிக் கொள்ள நம்மளோட அரசியலமைப்பு நம்மளுக்கு உரிமை கொடுத்திருக்கு. சோ அதுதான் கொடுத்திருப்பாங்க. அரசு சமயமாக எந்த சமயத்தையும் அரசு சமயமாக இந்தியா அங்கீகரிக்கல. எல்லா மதத்தையும் பின்பற்றலாம் அப்படின்றது நம்மளோட அடிப்படை உரிமை. சோ நம்ம இந்தியால இருக்கக்கூடிய மதங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம் மற்றும் ஜெராஸ்ட்ரிய மதம். இது எல்லாமே நம்ம இந்தியால இருக்கக்கூடிய மதங்கள் தான். அடுத்து பாருங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது இது அதாவது நம்ம கொண்டாடுற விழாக்களை பத்தி சொல்லியிருப்பாங்கப்பா. பொங்கல், தீபாவளி, விஜயதசமி, ஆயுத பூஜை, மிலாது நபி, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி இதான் வித்தியாசமா இருக்கும். இதை பாத்துக்கங்க. சரியா? சரி ரைட் ஓகே. அடுத்து இந்த ரைட் வந்தாருன்னு பாத்தீங்களா? இந்தியால பேசப்படக்கூடிய மொழிகள்ல எது அதிகமா பேசப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல, இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெயின். அது போக இதுக்கு மேல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. அதாவது இந்தியா 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகைப்படி இந்தியால 122 மொழிகள் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இது மெயினான இன்ஃபர்மேஷன்ப்பா. 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியால 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளும் இருக்கு. சரியா? இதுல பாருங்க இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரியோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன் இது 4 தான் மொழி குடும்பம். சரியாப்பா? இது நம்ம தமிழ் புக்லயும் இருக்கும். இதை பார்த்துக்கணும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் இந்தியா அப்படின்னு வந்துச்சுனாவே இந்தோ ஆரியன். சரியாப்பா? அடுத்து தெற்கு பகுதி திராவிடன்னு சொல்லுவாங்க.
சீனா ஒட்டி இருக்கிறதுனால சீன திபெத்தியன், இன்னொன்னு ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக். சரியா? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, இந்தியால பேசப்படக்கூடிய மொழிகள்ல ரொம்ப முக்கியமான மொழிகள். இடத்துல அதிகமா மக்கள் பேசக்கூடியது எது அப்படின்னா ஹிந்தி. சரியா? இது எல்லாத்துக்குமே தெரியும்பா. 2வது பாருங்க, வங்காளம். சரியாப்பா? வங்காள மொழி தான் அதிகமா பேசப்படக்கூடியது. 3வது தெலுங்கு, 4 மராத்தி, 5 தமிழ். சரியாப்பா? இந்த பெர்சன்டேஜும் நீங்க கட்டாயம் பார்த்து வச்சுக்கணும், உறுதியா பார்த்து வச்சுக்கணும். அப்படி இல்ல அப்படின்னாலும் இந்த வரிசையை வரிசையா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிந்தி, வங்காளம், தெலுங்கு, மராத்தி, தமிழ்பா. சரியா? ரொம்ப முக்கியமானது. ஹிந்தி, வங்காளம். 2வது வங்காளம், 3வது தெலுங்கு, 4 மராத்தி, 5 தமிழ். சரியாப்பா? இப்ப கூட பிரச்சனை வந்துச்சு பாத்தீங்களா? அதாவது மகாராஷ்டிரால ஹிந்தி கட்டாய மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பின்வாங்கிட்டாங்க. 1st to 5th வரையும். சரியா? கட்டாய மொழின்னு சொன்னாங்க. அவங்களே பின்வாங்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா மராத்திய மொழி பேசக்கூடியவங்க 7.09% இருக்காங்க. நம்ம தமிழ் மொழி எவ்வளவு அப்படின்னா 5.89%. சரியாப்பா? ரைட். அடுத்து பாருங்க, வணிகம் செய்வதற்காக இந்தியாவுக்கு வந்தவங்க அந்த வருஷப்படி கொடுத்திருக்காங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். சரியாப்பா? இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது? அதாவது பிடிஎஃப் ஃபைல்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? நம்ம படிக்கிற ஃபைல பிடிஎஃப் ஃபைல்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலு பிடிஇடிஎஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? பிடிஇடிஎஃப். சரியாப்பா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிஇடிஎஃப் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர்கள், 2வது டச்சுக்காரர்கள், 3வது இங்கிலீஷ். சரியா? ஆங்கிலேயர்கள், 4வது டேனியர்கள், 5 பிரெஞ்சுக்காரர்கள். சரியாப்பா? இதான் பிடிஇடிஎஃப். போர்ச்சுகீஸ், டச்சு, இங்கிலீஷ், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். சரியாப்பா? இதான் அவங்க வந்த வரிசை. அடுத்து பாருங்க, 1947ல ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே. 1947ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஆட்சியின் கீழ் இருந்தது. இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது கல்லூரியில பயிற்று மொழி, அலுவல் மொழியா ஆங்கிலம் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அடுத்து இந்த பாக்ஸ் தான்ப்பா மெயினான பாக்ஸ். எது அப்படின்னா, இந்தியா ஒரு நிமிஷம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட 8வது அட்டவணைப்படி 22 மொழிகள் அலுவல் மொழியா அங்கீகரிக்கப்பட்டிருப்பா. ரொம்ப முக்கியம். இந்திய அரசமைப்பு சட்டம் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் செம்மொழியா அறிவிக்கப்பட்ட மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி. சரியாப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2004ல செம்மொழியா அறிவிக்கப்பட்டுச்சு. அப்போ முதலாக தமிழ் மொழி தான் 2004ல செம்மொழியா அறிவிக்கப்பட்ட மொழி. தற்போது 6 மொழிகள்னு கொடுத்திருப்பாங்க பாக்ஸ்ல. 11 மொழிகள்ப்பா. சரியா? 2024 படி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 11 மொழிகள் நம்மளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா இருக்கு. சரியா? இத வருஷப்படி பாருங்க. 2004 தமிழ், 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு கன்னடம். சரியாப்பா? 2 இது தெலுங்கு கன்னடமும் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2016. சரியா? இப்ப 2024ல புதுசா சேர்க்கப்பட்ட மொழிகள் எது எது அப்படின்னா பிராகிருதம், பாலி, மராத்தி, வங்கம், அஸ்ஸாமி. இந்த மொழிகள்லாம் புதுசா சேர்க்கப்பட்டிருக்கு. சரியாப்பா? பிராகிருத மொழி, பாலி மொழி, மராத்தி மொழி, வங்க மொழி, அசாமி மொழி. சரியாப்பா? இதெல்லாம் 2024ல சேர்க்கப்பட்ட புதிய 5 மொழிகள். அப்ப இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 11 மொழிகள் நம்ம இதுல செம்மொழியா இருக்கு. சரி, அடுத்தது பாருங்க. இந்தியால அதாவது புக்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்தியால 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. சரியாப்பா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. இந்தியால இருக்கக்கூடிய இசை வகைகள் இந்துஸ்தானி, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி முக்கியமானதுப்பா. சரியா? லாவணி இசை மற்றும் கஜல். கஜல் கூட எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த லாவணி அப்படின்றது என்னன்னு கேட்கலாம்ப்பா. என்ன வகை? இந்தியால இருக்கக்கூடிய என்ன வகை? டான்ஸ் வகையா இல்ல பாட்டு வகையா? ஏதாச்சும் ஒண்ணு கேட்கலாம். சரியா? அப்படி கேட்டாங்கன்னா லாவணி அப்படின்றது இசை வகைப்பா. ரைட்டா? சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். இந்த ரொம்ப முக்கியம். அதாவது இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் சரியா 60% தமிழ்நாட்டுல தான் கண்டெடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கிடைத்த மிக பழமையான கல்வெட்டு எது அப்படின்னா மாங்குளம் கல்வெட்டுப்பா. சரியா? நம்மளுக்கு கிடைத்த மிக பழமையான கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு. கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த மாங்குளம் கல்வெட்டு. சரியா? கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சோ மதுரையோட எம்பி சு வெங்கடேசன் அவர்
மக்களவையில பேசினாங்க. என்ன அப்படின்னா, அதாவது அவங்க சொன்னது சரியா, எதிர்க்கட்சியினர் சொன்னது வந்துட்டு சமஸ்கிருதம் அப்படின்றது தேவ பாஷை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு நான் எம்பி சு வெங்கடேசன் சரிங்களா, அவர் வந்து பதில் கொடுத்திருந்தாரு. அதாவது நீங்க சமஸ்கிருதத்தை தேவ பாஷைன்னு சொல்லலாம், ஆனா தமிழ் அப்படின்றது மக்கள் மொழி, மக்கள் பேசக்கூடிய மொழி தான் தமிழ் மொழி. மக்கள்ல இருந்துதான் கடவுள் வந்தாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சான்று இருக்கு. ஏன்னா மக்கள் தான் வந்து கடவுள் சிலையை செஞ்சாங்கன்னு என்கிட்ட சான்று இருக்கு. கடவுள் தான் மக்கள் சிலையை செஞ்சாங்க அப்படின்னு மக்களை கொடுத்தாரு அப்படின்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சான்று கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அதே மாதிரி மாங்குளம் கல்வெட்டு தான் இருக்கிறதுலே பழமையான கல்வெட்டு இந்தியாவிலேயே. சோ சமஸ்கிருதத்துக்கு பழமையான கல்வெட்டு எது இருந்தா நீங்க காமிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பட் இன்ன வரையும் பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் யாருமே கொடுக்கல. ஏன்னா தமிழ் மொழி தான் இருக்கிறதுலே பழமையான மொழி. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டெடுத்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. சரியா, இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்தது பாருங்க, இந்த இதுப்பா, இந்த இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதாவது டான்ஸ் வகைகள் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம சவுத் சைட் பாத்துறோம். தமிழ்நாடு வந்து பரதநாட்டியம் சரியா, ரைட்டு. கேரளா கதகளி, இது தெரியும். கர்நாடகா என்ன அப்படின்னா யக்ஷகானம்பா சரியா, ரொம்ப முக்கியம். கர்நாடகாவுடைய டான்ஸ் யக்ஷகானம். ஒடிசா வந்து ஒடிசி சரியா. ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி. அதே மாதிரி மணிப்பூர் வந்து மணிப்புரி. அசாமுக்கு சத்ரியாப்பா சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வித்தியாசமா இருக்கும் சரிங்களா, அசாமுக்கு தான் வித்தியாசமா இருக்கும். அசாமுக்கு வந்து சத்ரியா. வட இந்தியா வந்து கதக்கு சரிங்களா தம்பி, இது ரொம்ப முக்கியம்பா. அதாவது வட இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா கதக்கு, இதுவே வந்து கேரளான்னு கேட்டாங்கன்னா கதகளி. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாதுப்பா. கேரளான்னு கேட்டாங்கன்னா கதகளி, இதுவே வந்துட்டு கதக் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது வந்து வட இந்தியாக்குரியது. எஸ்எஸ்சில வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கதக்ன்றது உத்தரப்பிரதேசம்னு கொடுத்திருக்காங்க. சோ எஸ்எஸ்சி படிக்கிறவங்க இதையும் சேர்த்தாப்புல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அடுத்தது பார்க்கலாம். இந்த பாக்ஸ் பார்க்கலாம். இந்த ஒரு சிலர் முக்கியமானது இருக்குல்ல, அதை பார்த்துட்டு பார்க்கலாம் சரியா. இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. நம்மளுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற அவருடைய நூல்ல சொல்லியிருக்காருப்பா சரியா. இது ரொம்ப முக்கியமானது. அப்போ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, இந்தியாவோட முதல் பிரதமர். அவர் வந்து இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரைட். இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியப்பா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு, அதாவது மாநிலங்கள் புகழ்பெற்ற நடனங்கள் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் சரியா. அடுத்து கேரளான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தெய்யம், மோகினியாட்டம்ப்பா சரியா. தெய்யம், மோகினியாட்டம் பிளஸ் அது போக கதகளி, ஓணம் பண்டிகை அங்க கொண்டாடுவாங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கேரளான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல மோகினியாட்டம் நம்மளுக்கு தெரியும், கதகளி தெரியும், தெய்யம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. தெய்யம் வந்து கேரளா சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பஞ்சாப் வந்து பாங்க்ராப்பா. பஞ்சாப் பான் ஆரம்பிக்கதா, அப்ப பாங்க்ரா சரியா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாப் பாங்க்ரா. ஜம்மு காஷ்மீர் வந்து தும்ஹல் சரியா. தும்ஹல் வந்து அவங்களோட டான்ஸ். இப்ப ஜம்மு காஷ்மீர் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து கூலிங் பயங்கரமா இருக்கும், அதனால அடிக்கடி நம்மளுக்கு தும்மல் வரும். அப்ப ஜம்மு காஷ்மீர் தும்மல் சரியா, தும்ஹல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குஜராத் வந்து கார்பா, தாண்டியாப்பா சரியா. நம்ம இந்த பாட்டு வரும்ல, தாண்டியா ஆட்டமும் ஆடன்னு பாட்டு வரும் பாத்தீங்களா, தாண்டியா கார்பா, இது ரெண்டும் எந்த மாநிலத்துக்குரிய நடனம் அப்படின்னா ராஜஸ்தான், சாரி குஜராத் சரியா. கார்பா, தாண்டியா இது வந்து குஜராத்துக்குரிய நடனம். அடுத்து ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்பேலியா, கூமர்பா. இப்ப ராஜஸ்தான் பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது, அது வந்துட்டு பாலைவனம் தான். அங்க வந்து கல்லு தான் இருக்கும், எங்க பார்த்தாலும் கல்லு மண்ணு தான் கிடக்கும். அப்ப ராஜஸ்தான் வந்து கல்பேலியா, கூமர், கூழாங்கல்லா கிடக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா சரி. அப்ப ராஜஸ்தான் வந்து கல்பேலியா, கூமர். அடுத்து உத்தரப்பிரதேசம் ரசலீலா, சோலியாப்பா. ரசத்தை ஊத்தணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரசத்தை ஊத்தி சோழியை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியாப்பா. அப்ப ரசலீலா, சோலியா, உத்தரப்பிரதேசம், ரசத்தை ஊத்தி சோழியை முடிச்சிடணும், இதான் வந்து ஷார்ட்கட். அடுத்து அஸ்ஸாம் பாருங்கப்பா. அஸ்ஸாம்ல இருக்கவங்க பயங்கரமா பிஹு பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அப்ப அஸ்ஸாம் பிஹு. இன்னொன்னு பார்த்தோம் பாத்தீங்களா சத்ரியா சரியா. அஸ்ஸாம் வந்து பிஹு, சத்ரியா. அடுத்து கதக் வந்து வட இந்தியாப்பா சரியா, வட இந்தியா. இல்ல எஸ்எஸ்சி கீ எழுதுனீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் இருந்துச்சுன்னா அதுவும் ஆன்சர் தான். பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கதக் அப்படின்றது வட இந்தியா அப்படின்றது கரெக்டான ஆன்சர் சரியா. சரி ரைட் ஓகே. இப்போ
இதுல இருக்கக்கூடிய புக் பேக் பார்த்துடலாம். இந்த இது ஒண்ணு இருக்குப்பா. அதாவது இந்தியா பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை வந்து இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னது யாருன்னா வி.ஏ. ஸ்மித். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் தம்பி. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா வி.ஏ. ஸ்மித். ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க. புக் பேக் பார்த்துடலாம்ப்பா. ரைட், ஓகே. புக் பேக் பார்த்துடலாம். இந்தியால வந்து 28 புக் பேக்ல வந்து இது ஓல்டு கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க. இந்தியால 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அடுத்து இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, மிக அதிக மழைப்பொழிவுள்ள மவுசின்ரம் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. மேகாலயா மாநிலத்தில் உள்ளது. அடுத்தது கீழ்கண்ட எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்கப்பா. கன்ஃபூசிய மதம் இதுதான்ப்பா நம்ம இந்தியால இல்ல. சரியா? நம்ம உள்ள பார்த்தோம் பாத்தீங்களா, சீக்கிய மதம், இஸ்லாமிய மதம், ஜெராஸ்ட்ரிய மதம் இருக்கு. கன்ஃபூசிய மதம் நம்ம இந்தியால கிடையாது. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவல் மொழிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 22 அலுவல் மொழிகள் வந்து இருக்கு. நம்ம பார்த்தோம்ல 22 மொழிகள். சரியா? அடுத்து எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னா கேரளா மாநிலம். பஞ்சாப் பாங்கரா. தமிழ்நாடுல நம்ம தப்பாட்டம் எல்லாமே இருந்துச்சு. சரிங்களா? அதாவது பண்டிகைன்னு எடுத்துக்கிட்டா பொங்கல். அடுத்து கர்நாடகால டான்ஸ் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? என்ன டான்ஸ் பார்த்தோம்? யக்ஷகானம் அப்படின்னு டான்ஸ் பார்த்தோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாப்குரிய டான்ஸ் வந்து பாங்க்ரா அப்படின்னு பார்த்தோம். டான்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஓணம் பண்டிகை எதுல கொண்டாடப்படுது அப்படின்னா கேரளால. சரியா? மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம் கேட்டிருக்காங்க. அதுவும் கேரளா தான்ப்பா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, ஒரு நிமிஷம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு. சரியா? அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல்லை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. ஓகே, ரைட். இந்த புக்ல தான் சொல்லியிருப்பாரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக்ல தான் அதை சொல்லியிருப்பாரு. அடுத்து பாருங்க, வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார் அப்படின்னா இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தார். ரைட். அடுத்து பொறுத்துக பாருங்கப்பா. பொறுத்துக கொடுத்திருக்காங்க. நீக்ரிட்டோக்கள் யாரு அப்படின்னா அவங்க வந்து இந்திய இனத்தை சேர்ந்தவர்கள். கடற்கரை பகுதிகள் மீன்பிடி தொழில். ஜெராஸ்ட்ரியம் அது வந்து மதம், இந்தியால இருக்கக்கூடிய ஒரு மதம். வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா. சரியா? நம்ம இப்பதானே பார்த்தோம் ஜவஹர்லால் நேரு சொன்னது. ஓகே, ரைட். இந்த தேசிய சின்னங்களும் கையோட பாத்துருவோம். சரியாப்பா? 2 லெசன் பாத்துருவோம். இயல் 2க்குரியது. இந்த தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு முக்கியமா பார்க்க வேண்டியதுப்பா, இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது தமிழ்நாட்டுல எங்க வந்து மயில்களோட சரணாலயம், மயில்களுக்கான சரணாலயம் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னா விராலிமலையில இருக்கு. அது புதுக்கோட்டை மாவட்டம்ப்பா. சரியா? நிறைய பேரு விராலிமலைன்றது திருச்சி மாவட்டம் சொல்லி ஆப்ஷன்ல வச்சா தப்பா அடிக்கிறாங்க. சரிங்களா? திருச்சிக்காரங்களா. ஆக்சுவலா விராலிமலை அப்படின்றது எந்த மாவட்டத்துல இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டப்பா, மறந்துடக்கூடாது. சரியா? மயில்களுக்கான சரணாலயம். அடுத்து இந்த இந்தியாவுல மிக நீளமான ஆறு எது அப்படின்னா கங்கை ஆறு. சரியாப்பா? அதோட கிலோமீட்டர் எவ்வளவுன்னா 25 கிலோமீட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்தியாவிலேயே நீளமான ஆறு எது அப்படின்னா கங்கை ஆறு. அது எத்தனை கிலோமீட்டர் பாயுது அப்படின்னா 25 20 மேட்ச் பார்க்கணும்னா அது மாதிரி 25 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இமாம் பசந்த் அப்படின்றது என்னன்னா முகலாயர்கள் காலத்துல ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள் தான் என்ன அப்படின்னா இமாம் பசந்த் மாம்பழங்கள். சரியா? அப்ப இது கேட்கலாம். இமாம் பசந்த் மாம்பழங்கள் யாரு காலத்துல உருவாக்கப்பட்டது, யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படி கூட கேட்கலாம். இமாம் பசந்த் அப்படின்ற மாம்பழம் வந்து முகலாயர்கள் காலத்துல ராஜாவுகளுக்காக உருவாக்கப்பட்ட உயர் ரக மாம்பழங்கள். சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்து கொல்கத்தால உள்ள ஔரா பகுதியில அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்கால உலக சாதனை படைத்த ஆலமரத்தை போன்ற ஒரு ஆலமரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மிகப்பெரிய ஆலமரம் இந்தியாலே எங்க இருக்கு அப்படின்னா கொல்கத்தா ஔரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்கா. சரியா? இது அவ்வளவுதான். பின்னாடிதான்ப்பா நம்மளுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த இருக்கு பாத்தீங்களா? இது நம்ம ஏற்கனவே சொன்னோம். சரியா? சொல்லியிருந்தோம். அதாவது ஆலமரம், தாமரை இந்தியாவோட தேசிய சின்னங்கள். ஆலமரம், தாமரை, மாம்பழம். இது 3 1950பா. சரியா? அப்ப 1950 அப்படின்னு எடுத்துக்கிட்டா பழம், பூவு, மரம் 3மே வந்துடும். இந்த 1950ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆலமரம், தாமரை, இன்னொன்னு மாம்பழம். சரியா? அடுத்து பாருங்க, வெஜ் நான்வெஜ்னு சொல்லியிருந்தேன்ப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் வெஜ் பார்த்துட்டோம். இது 3ம் பார்த்துட்டோம். சரியா? இது மாம்பழம், ஆலமரம்,
இன்னொன்னு பூவு. இது 3 பார்த்துட்டோமா? அடுத்து பாருங்க, நான்வெஜ்ஜ எப்படி இது சும்மா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சிக்கன், மட்டன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கன் ரேட் கம்மி, மட்டன் ரேட் கூட. அப்ப மயில் வந்து 1963பா, புலி 1973. சரியா? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள்ல மயில் வந்து 1963, புலி 1973. சரியாப்பா? அதாவது உலகத்துல உள்ள மொத்த புலிகளோட எண்ணிக்கையில இந்தியா 70% கொண்டுள்ளது. சரியா? 70% புலிகள் உலகத்துல இந்தியால தான் இருக்கு. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, 2010 2 இதுக்கு வரும்பா. எது எது அப்படின்னா, ரெண்டுமே பெரிய ஐட்டம். 10 10 மார்க்குக்கு. அதாவது ஒண்ணு ஆற்று ஓங்கில். சரியா? ஆற்று ஓங்கில் ஒண்ணு, இன்னொன்னு யானை ஒண்ணு. சரியாப்பா? இது ரெண்டும் 2010 தான். அப்ப டால்பின்லாம் பார்க்க பெருசா தானப்பா இருக்கும். ஒரு பஸ் சைஸ்க்கு இருக்கும்னு சொல்லுவாங்க டால்பின்லாம். அப்ப அது யானை. இது ரெண்டுமே பெரிய ஐட்டம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் 10 10 மார்க் கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க, கங்கை ஆறு வந்து 2008ஆம் ஆண்டு அங்கீகரிச்சிருக்காங்க கங்கை ஆற. இது வந்து வற்றாத ஆறு. சரியாப்பா? ஆறு வந்து கங்கை ஆறு நேரா ஓடாது. நம்ம லைசென்ஸ் எடுக்கிற மாதிரி இப்படி 8 போட்டு தான் ஓடும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கங்கை ஆறு 2008. அடுத்து பாருங்க, லாக்டோபேசிலஸ். இதாப்பா கடைசியா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2012ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதை வந்து தோழமை பாக்டீரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஏன்னா இந்த பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, தயிரை வந்து குளிக்க வைக்குது. மனிதர்களுக்கு நல்லது செய்யறதுனால இது தோழமை பாக்டீரியா. லாக்டோபேசிலஸ் 2012ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, இந்த இது கேட்பாங்கப்பா. அதாவது ராஜநாகம். இதோட அறிவியல் பேர் என்னன்னா ஹோமோபிபாகஸ் ஹானா. சரியா? ஹோமோபிபாகஸ் ஹானா அப்படின்றது ராஜநாகத்தோட இது. சரிங்களா? அறிவியல் பெயர். ரைட், ஓகேப்பா. அடுத்தது பார்க்கலாம். இன்னிதான்ப்பா மெயினான விஷயம் ஃபுல்லா வருது. அதாவது நம்ம மாநிலத்தோட விலங்கு எது அப்படின்னா வரையாடு. நீலகிரி பகுதியில் அதே அதிகமா காணப்படும். பறவை, மாநில பறவை, தமிழ்நாட்டோட மாநில பறவை மரகத புறா, மலர் செங்காந்தல் மலர், மரம் பனைமரம். சரியா? இந்த பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மெயின்பா, இந்தியாவோட தேசிய கொடி 3 வர்ணங்கள் சொல்றோம்ல. ஃபர்ஸ்ட் பாருங்க, காவி நிறம். சரியா? காவி நிறம் என்ன சொல்லுது அப்படின்னா, தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது காவி நிறம்ப்பா. சரியா? அடுத்து பாருங்க, பச்சை நிறம். பச்சை நிறம் எதை குறிக்குது அப்படின்னா, செழுமை, வளமை. சரியா? அடுத்து வெள்ளை நிறம், நேர்மை, அமைதி, தூய்மை. இது 3ஐயும் குறிக்கிறது வெள்ளை நிறம். சரியாப்பா? நடுவுல கருநீல நிறத்துல வந்துட்டு அசோக சக்கரம் இருக்கும்ல, அது வந்து அறவழியையும் அமைதியையும் குறிக்கும். அப்ப அமைதி வந்து 2 இதுக்கு வந்துருது. எது? வெள்ளை கலருக்கு வந்துருது, இன்னொன்னு சக்கரத்துக்கு வந்துருது. 2க்குமே அமைதி வந்துருது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி? அப்போ காவி நிறம் எதை குறிக்குது? தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது காவி நிறம். பச்சை நிறம் வந்து செழுமையும் வளத்தையும் குறிக்கிறது பச்சை நிறம். அடுத்து வெள்ளை நிறம் அப்படின்றது நேர்மை, அமைதி, தூய்மை. அதான் மெயின். சரிங்களா? இது 3ஐயும் குறிக்கிறது வெள்ளை நிறம். கருநீல நிறம் வந்து அறவழி, அமைதி. இது 2ஐயும் குறிக்கிறது கருநீல நிறம். சரியாப்பா? இதுதான் முக்கியமானது. அடுத்து பாருங்க, இந்திய தேசிய கொடிய வடிவமைச்சவர் யார் அப்படின்னா, ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அப்படின்றவர் தான் வடிவமைச்சிருப்பாரு. விடுதலை இந்தியாவோட தேசிய கொடி எங்க நெய்யப்பட்டது அப்படின்னா, குடியாத்தத்துல தான்ப்பா நெய்யப்பட்டிருக்கு. சரியா? இந்த குடியாத்தத்துல நெய்யப்பட்ட கொடியை தான் வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு ஜவஹர்லால் நேரு ஏற்றிருப்பாரு செங்கோட்டையில. சரியா? குடியாத்தம் எங்க இருக்கு அப்படின்னா, வேலூர் மாவட்டம். இதை வடிவமைச்சவர் ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா. சரியா? இதுதான் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? 1947 சுதந்திர தினத்தன்னைக்கு நேரு வந்து கொடி ஏத்திருப்பாரு. சரியா? சரி, ரைட். இப்போ இந்த கொடி எங்கப்பா இருக்கு அப்படின்னா, புனித ஜார்ஜ் கோட்டையில வைக்கப்பட்டிருக்கு. சென்னையில இருக்க புனித ஜார்ஜ் கோட்டையில இந்த கொடி வந்து இப்ப ரீசெண்டா வைக்கப்பட்டிருக்கு. சரி, ரைட், ஓகே. அடுத்து இந்தப்பா. சரியா? கொடிகாத்த குமரன். இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது, கொடிகாத்த குமரன் அப்படின்னாவே நம்ம திருப்பூர் குமரன் சொல்லுவோம். அப்போ திருப்பூர் குமரன் எந்த மாவட்டத்துல பிறந்தார் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டமா கிடையாது, ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில பிறந்திருக்காருப்பா. அதான் ரொம்பமே. சரியா? திருப்பூர் குமரன் எந்த மாவட்டத்துல பிறந்தாரு அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில வந்து பிறந்திருப்பாரு. 1932ல மகாத்மா காந்தியை வந்து கைது செஞ்சிருப்பாங்க. சோ இவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கைது செஞ்சிருப்பாங்க. அவரை வெளியே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர்ல நடந்த போராட்டத்துல கலந்துகிட்டு இருப்பாரு. அதுல வந்து உயிர் நீத்திருப்பாரு. சரியாப்பா? இவர் வந்து கடைசி வரை மூவர்ண கொடியை விடாததுனால இவர் திருப்பூர் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் இறந்த தினம் எப்ப அப்படின்னா 1932 111 ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஜனவரி 11பா. சரி? 1932 111
ஜனவரி 11ஆம் தேதி இவர் வந்து உயிர் நீத்திருப்பாரு. சரியா? அதனால கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருடைய அஞ்சல் தலை 2004ல வெளியிடப்பட்டிருப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இவருடைய அஞ்சல் தலை 2004ல வெளியிடப்பட்டது. இப்ப இந்த 19 விட்டுருங்க. இதுல பாருங்களேன் 4, 3, 2, 1ன்னு வருதா? அப்ப 4 அப்படின்னா 2004 இவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. இவர் உயிர் நீத்தது 1932 ஜனவரி 11. ரைட், ஓகே. அடுத்தது தேசிய லட்சணைப்பா. சரியா? தேசிய லட்சணை எதுனா சாரநாத்ல அசோகரோட தூண்ல இருக்க நான்முக சிங்கம். இதுதான் வந்து நம்மளோட தேசிய லட்சணை. இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுனா ஜனவரி 26. சரியாப்பா? இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 26, 1950. அதாவது நம்ம குடியரசு தினத்தன்னைக்கு இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. எது? இந்தியாவோட தேசிய லட்சணை. அடுத்து பாருங்க, இதுல வந்து சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கும். சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா என்னன்னா வாய்மையே வெல்லும் அப்படின்றதான் பொருள். இது 2 பகுதி, அதாவது மேல் பகுதி அடிப்பகுதி அப்படின்னு 2 பகுதியை கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இதுல 4 சிங்கங்கள் இருக்கும். சரியாப்பா? அதான் மெயின். இதுல எத்தனை சிங்கங்கள் இருக்கும் அப்படின்னா 4 சிங்கங்கள் இருக்கும். ஆக்சுவலா நம்ம நேரம் இருந்து முன்னாடி இருந்து பார்க்கும்போது 3 சிங்கங்கள் தான் தெரியும். பின்னாடி ஒரு சிங்கம் இருக்கும். 4 சிங்கம் இருக்கும். இதுல அடிப்பகுதியில யானையோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். யானை அது எது பொருளை குறிக்குது அப்படின்னா ஆற்றல், குதிரை வந்து வேகம், காலை கடின உழைப்பு, சிங்கம் கம்பீரம். இது போலீஸ் கான்ஸ்டபிள்ல ஏற்கனவே கேட்ட ஓல்டு கொஸ்டின். சரியாப்பா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். அப்ப யானை வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஆற்றலை குறிக்குது. குதிரை வந்து வேகத்தை குறிக்குது. காலை கடின உழைப்பை குறிக்குது. சிங்கம் கம்பீரத்தை குறிக்குதுப்பா. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா? அடுத்தது பாருங்க, அசோகர் காலத்துல சாரநாத் தூண் உச்சியில் அமைந்துள்ள சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. இதான் மெயின். அடுத்து பாருங்க, இந்தியாவோட தேசிய கீதம் பா. சரியா? இந்தியாவோட தேசிய கீதம் ஜனகணமன. இது ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்டது. எந்த மொழினா வங்காள மொழிப்பா. சரியா? ஹிந்தி மொழின்னு போட்டக்கூடாது. எந்த மொழியில ஜனகணமன எழுதப்பட்டுச்சு அப்படின்னா வங்காள மொழியில எழுதப்பட்டிருக்கு. இதனோட ஹிந்தி மொழியாக்கம் சரியா ஜனவரி 24, 1950ல அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது பாருங்கப்பா. இப்ப தேசிய லட்சணை எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா குடியரசு தினத்தன்னைக்கு. ஆனா தேசிய கீதமும் தேசிய பாடலும் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஜனவரி 24 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும்பா. நீங்க சும்மா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 2 நாளைக்கு முன்னாடியே ஏற்றுக்கொள்ளப்பட்டாதான் பாடி பிராக்டிஸ் பண்ண முடியும். சரியா? இல்லாட்டி அங்க போய் பாட்டு வராது. அதனால 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம இத வந்து இந்த பாட்டை வந்து பிராக்டிஸ் பண்ணணும்ன்றதுக்காக ஜனவரி 24, 1950 அப்பயே ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. இது எழுதப்பட்டது வங்காள மொழி. ஹிந்தி மொழியாக்கம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். சரியாப்பா? ரைட். அடுத்து நம்மளோட தேசிய, அதாவது 1911 டிசம்பர் 27 கொல்கத்தால நடைபெற்ற மாநாட்டுல தான் நம்மளோட தேசிய கீதம் முதலா பாடப்பட்டுச்சு. சரியாப்பா? இதுவே தேசிய பாடல் எப்பன்னா 1896ல நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுல வந்தே மாதரம் பாடல், அது தேசிய பாடல், அது வந்து பாடப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் டைமா. தேசிய கீதம் வந்து 1911 டிசம்பர் 27 அன்னைக்குதான் வந்து கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல பாடப்பட்டிருக்கும். தேசிய பாடலும் கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு தான். சரியா? இந்த பாடல்ல அந்த பாடல்ல பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன அப்படின்னா 52 வினாடிகளுக்குள்ள நம்ம தேசிய கீதத்தை பாடி முடிச்சிருக்கணும். சரியாப்பா? சரி, ரைட். இந்த கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, தேசிய கீதம் பார்த்துட்டோம். அடுத்து தேசிய பாடல் யாரு எழுதினது அப்படின்னா பங்கிம் சந்தர் சாட்டர்ஜிப்பா. இந்த பாடல் வந்து வந்தே மாதரம் பாடல். இதோட முதல் பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்துக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருந்துச்சு. இது வந்து ராஜேந்திர பிரசாத் 1950 ஜனவரி 24 வந்துச்சு பாத்தீங்களா. அப்ப தேசிய கீதமும் தேசிய பாடலும் நம்மளோட குடியரசு தின விழாக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. சரியா? ஆனா நம்மளுடைய லட்சணை எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னா குடியரசு தினத்து அன்னைக்கு. ஆனா தேசிய பாடலும் தேசிய கீதமும் 1950 ஜனவரி 24 அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இந்த பாடல் ஆனந்த மடம் அப்படின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதுப்பா. அப்ப பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி எழுதிய நூல் எது அப்படின்னா ஆனந்த மடம் அப்படின்ற நூல். சரியா? அடுத்து பாருங்க, தேசிய உறுதிமொழி. ஒரு நிமிஷம். தேசிய உறுதிமொழி. சரியா? இந்த உறுதிமொழியை வந்து எழுதினவர் யாருன்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். தெலுங்கு மொழியில எழுதியிருப்பாரு. சரியாப்பா? இது முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய தேசிய உறுதிமொழி எந்த மொழியில எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா தெலுங்கு மொழியில எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி தேசிய நுண்ணுயிரி. சரியாப்பா? நம்மளோட தேசிய நுண்ணுயிரி எதுனா லாக்டோபேசிலஸ். நம்ம பார்த்தோம்ல 2013
12ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஆக்சுவலா லாக்டோபேசிலஸ் டெல்ப்ரூக்கி இது பேரு, தேசிய நுண்ணுயிர் பேரு. தேசிய உறுதிமொழி ரொம்ப முக்கியம்பா. பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் தெலுங்கு மொழியில எழுதியிருப்பாரு. எந்த மொழியில எழுதியிருப்பாருன்னு கூட கேட்கலாம் மேபி. சரி, அடுத்து பாருங்க. என்னை அறியாம டெஸ்டுக்குரிய கொஸ்டின் இந்த நடத்தும் போதே தெரியாம 2, 3 அவுட் பண்ணிடுவேன் போலயே. சரி, ரைட், ஓகே, நம்ம நடத்திடுவோம் என்னப்பா. அடுத்து பாருங்க, இந்தியாவோட நாணயம். இந்தியாவோட நாணயம் 16ஆம் நூற்றாண்டுல ஷெர்ஷா வெளியிட்ட ருபியா அப்படின்ற பேர்ல தான் பப்பி வச்சிருக்காங்க. இது ஒரு வெள்ளி நாணயம். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வெள்ளி நாணயம் என்ன நாணயம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பகோடா நாணயம் என்ன நாணயம்னு ஓல்டு கொஸ்டின்ல கேட்டாங்க. பகோடா நாணயம் வந்து தங்க நாணயம், சரியாப்பா. இதுவே ருபியா அப்படின்றது வெள்ளி நாணயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சின்ன 2010ல வடிவமைச்சவர் யாரு அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த டி உதயகுமார். ஆக்சுவலா 2010 ஜூலை 15ல தான் வந்து இவர் வடிவமைச்சிருப்பாரு. ஏன்னா ஜூலை 15 அப்படின்றது கல்வி வளர்ச்சி நாள், ஐயா காமராசரோட பிறந்த நாள், சரியா. அப்ப 2010 ஜூலை 15ல தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் அப்படின்றவர் தான் வடிவமைச்சிருக்காருப்பா. அடுத்து பாருங்க, தேசிய நாட்காட்டி. இது ரொம்ப மெயின். பேரரசர் கனிஷ்கர் காலத்துல வந்து 78ல கிபி 78ல, அதாவது காலத்தில் கிபி 78ல சக ஆண்டு முறை வந்து தொடங்கியிருக்கும். சோ இளவேனில் சம பகல் சம இரவு நாள் மார்ச் 22 அன்று இது தொடங்குகிறது, சரியா. அப்போ நம்மளோட தேசிய நாட்காட்டி எப்ப இருந்து தொடங்குது அப்படின்னா மார்ச் 22ல இருந்துப்பா. இது மார்ச் 20 லீப் ஆண்டுகள்ல மார்ச் 21 அமையும், சரியா. எதுனா சம இரவு சம பகல் நாள். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சகாண்டு முறையை நமது தேசிய நாட்காட்டி பின்பற்றுகிறது. பிரபல வான் இயற்பியலாளர் மேக்னத் சாஹா தலைமையில நாட்காட்டி சீரமைப்பு குழுவோட பரிந்துரையின் பேர்ல 1957 மார்ச் 22 தேசிய நாட்காட்டியா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சரியாப்பா. மேக்னத் சாஹா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழு, சரியாப்பா. அவங்க கொடுத்த பரிந்துரை பேர்ல தான் கனிஷ்கரோட கேலண்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. எந்த ஆண்டுனா 1957 மார்ச் 22பா, மறந்துடக்கூடாது. 1957 மார்ச் 22. ரைட், ஓகே. அடுத்தது தேசிய விடுமுறை நாட்கள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 15பா சுதந்திர நாள், சரியா. சுதந்திர நாள் பார்ப்போம். ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் வாங்கின தினம், அதை கொடுத்திருக்காங்க. சோ நாடு விடுதலை பெற்ற அன்று மகாகவி பாரதியாரின் பாடல் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்றத அகில இந்திய வானொலியில பாடினது யாருன்னா கர்நாடக இசை பாடகி டி.கே. பட்டம்மாள். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓல்டு கொஸ்டின் பா, சரியா. ஓல்டு கொஸ்டின். இது வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்ல கேட்ட ஓல்டு கொஸ்டின், சரியா. அப்போ நாடு விடுதலை அடைந்தப்போ பாரதியாரோட ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படின்ற பாடலை வந்து அகில இந்திய வானொலியில பாடினவங்க யாரு அப்படின்னா டி.கே. பட்டம்மாள், சரியா. அதே மாதிரி அன்றைக்கு நாட்டின் பிரதமர் டெல்லி செங்கோட்டையில கொடியேற்றுறது ஒரு முக்கிய நிகழ்வா கருதப்படுது, சரியா. அடுத்து குடியரசு தினம். குடியரசு தினம் நம்மளுக்கு தெரியும் 1950 ஜனவரி 26 நம்மளுடைய தேசிய லட்சணை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளும் இன்னைக்குதான், சரியா. அரசியல் சாசனம், நம்மளுடைய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்ததை நம்ம குடியரசு நாளா கொண்டாடுறோம், சரியாப்பா. இவ்வளவுதான். இதுல வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல. குடியரசுத் தலைவர் செங்கோட்டையில கொடியேற்றுவாரு, சரியா. சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றுவர் யாரு அப்படின்னா பிரதமர்ப்பா. குடியரசு தின விழாக்கு கொடியேற்றுவர் யாரு அப்படின்னா அதாவது குடியரசுத் தலைவர், சரிங்களா. ரெண்டுமே டெல்லி செங்கோட்டையில தான் கொடியேற்றுவாங்க, மறந்துடக்கூடாது, சரியா. பார்த்து அடிக்கணும், யாரு எப்ப கொடியேற்றுவாங்கன்னு கேட்பாங்க, சரியா. அதே மாதிரி ஜனவரி 29 குடியரசு தின விழா முடிஞ்சு ஒரு 3 நாள் கழிச்சு பாசறைக்கு திரும்புதல் அப்படின்ற விழா வந்து சிறப்பா நடைபெறும்பா. இதுல வந்து அந்த முப்படையை சேர்ந்த வீரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு மியூசிக் பேண்ட் மாதிரி வச்சு ரொம்ப சிறப்பா வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், சரியா. அதாவது குடியரசுத் தலைவரோட அலுவலகம். இதோட முதன்மை விருந்தினர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான், சரியா. மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் சொல்லியிருப்பாங்க, சரியா. அப்ப பாசறைக்கு திரும்புதல் நிகழ்ச்சி ஜனவரி 29 முப்படை வீரர்கள் நடத்துவாங்க, அந்த ட்ரம்ஸ் இதெல்லாம் வச்சு. இதோட முதன்மை விருந்தினர் குடியரசுத் தலைவர். அப்ப கேட்கலாம் பாசறைக்கு திரும்புதல் நிகழ்ச்சியோட முதன்மை விருந்தினர் யாருன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் மாலை 6 மணிக்கு, சரியாப்பா. அடுத்து பாருங்க, காந்தி ஜெயந்தி. தேசத்தந்தை மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் அக்டோபர் 2, சரிங்களா. இது சர்வதேச அகிம்சை நாளா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 2007, சரியா. ஐநா வந்து சர்வதேச அகிம்சை நாளா அக்டோபர் 2 ஏற்றுக்கொண்ட நாள் எது அப்படின்னா ஏற்றுக்கொண்ட ஆண்டு எது அப்படின்னா 2007ஆம் ஆண்டுப்பா. நீங்க தோனி நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 7ஆம் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. தோனி வந்து கேப்டன் கூலுன்னு சொல்லுவாங்களா, அப்ப அமைதி, சரியா. அப்ப சர்வதேச அகிம்சையா இருப்பாரு கேப்டன் தோனி. அப்ப சர்வதேச அகிம்சை நாள் எது அப்படின்னா
2004 சரி. அப்ப அதே 2007 சாரி 2007 அக்டோபர் 2 சரியா. 2007 தான் சர்வதேச அகிம்சை நாளா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை நாளா ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருது. 2007 செப்டம்பர் 5 மக்களாட்சி தினம் சரியா. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்தது வேற புக் பேக் வந்துருச்சுப்பா சரியா. புக் பேக் வந்துச்சு, புக் பேக் பார்ப்போம். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி சரியாப்பா, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அதே மாதிரி தேசிய கீதம் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில எழுதியிருப்பாரு. ஆனா அதோட ஹிந்தி மொழியாக்கம் தான் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம். அடுத்து இந்தியாவின் தேசிய கீதம் எது அப்படின்னா ஜனகணமன் சரியாப்பா. வந்தே மாதரம்ன்றது தேசிய பாடல், ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எதுனா 1950 ஜனவரி 24, 2 நாளைக்கு முன்னாடியே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அடுத்து ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார் அப்படின்னா பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி சரியா. ரைட், ஓகே. அடுத்து பாருங்க 4வது கொஸ்டின். யாருடைய பிறந்த நாள சர்வதேச அகிம்சை நாளா கொண்டாடுறோம்? இப்பதான் பார்த்தோம். மகாத்மா காந்தி அவரோட பிறந்த நாள அக்டோபர் 2ஆம் தேதி 2007 இருந்து ஐநா கொண்டாடிட்டு வருது சர்வதேச அகிம்சை நாளா. நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சின்னத்தின் நிறம் எது அப்படின்னா கருநீல நிறம். ரைட், ஓகே. அடுத்து இந்தியா விடுதலை நாளில் பறக்க விடப்பட்ட முதல் தேசிய கொடி இப்ப எங்க அருங்காட்சியகத்துல இருக்கு அப்படின்னா சென்னை அருங்காட்சியகத்துல இருக்கு. குடியாத்தத்துல நெய்யப்பட்டது சரியாப்பா. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அங்கதான் வந்து நெய்யப்பட்டுச்சு சரியா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்தது தேசிய கீதத்தை இயற்றியவர் இப்பதான் பார்த்தோம் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 வினாடிகள். அடுத்து 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது பாடலை வந்தே மாதரம் பாடலை பாடியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இது தேசிய கீதம் எப்ப பாடப்பட்டுச்சு அப்படின்னா 1911 காங்கிரஸ் மாநாடு. அடுத்து விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் யாருன்னா பிரதம அமைச்சர். இதுவே குடியரசு தினத்தன்னைக்கு கொடியேற்றுபவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ரைட், ஓகே. அடுத்தது வேற புக் பேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்ததுப்பா சரியா. காவி தைரியம் வெள்ளை அப்ப என்னன்னு கேட்டிருக்காங்க. காவின்றது தைரியம் நம்ம தேசிய கொடியில இருக்குது. வெள்ளை அப்படின்றது அமைதி மற்றும் தூய்மை. குதிரை ஆற்றல்னா காலை கடின உழைப்பு. 1947 விடுதலை நாள், 1950 குடியரசு தின நாள். சரி, அடுத்து பாருங்க. இந்தது எதுனா பொருந்தியுள்ள சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரியா. அப்ப ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் எழுதினவரு, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தேசிய பாடல் எழுதினவரு, பிங்காலி வெங்கையா தேசிய கொடிய வடிவமைச்சர், மேர்ஹத் சாஹா வான் இயற்பியலாளர். இவர் தலைமையில தான் தேசிய நாட்காட்டி குழு அமைக்கப்பட்டுச்சு. அடுத்து பாருங்க இந்த தேசிய ஊர்வன எது அப்படின்னா ராஜநாகம் சரியா. தேசிய ஊர்வன ராஜநாகம். தேசிய நீர்வாழ் விலங்கு டால்பின். தேசிய பாரம்பரிய விலங்கு நிமிஷம்பா தேசிய நீர்வாழ் விலங்கு டால்பின். தேசிய பாரம்பரிய விலங்கு இதுல புலின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா யானை வரும். ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா தேசிய விலங்கு அப்படின்னா புலி, பாரம்பரிய விலங்குனா யானை வரும். நீங்க பாத்துக்கோங்க சரியாப்பா. தேசிய நுண்ணுயிரி வந்து லாக்டோபேசிலஸ். ரைட், ஓகே. வேற தவறான தொடரை தேர்ந்தெடுக்கவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல தவறான தொடர் எதுனா அசோக சக்கரம் வெளிர் நில நிறமுடையதுன்னு கொடுத்திருக்காங்க. அது தவறு, கருநீல நிறம். அடுத்து 2வது பாருங்க. இதுல தவறானது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் தவறு. ஏன்னா விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கல்கத்தாவில் உள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. அது வந்து சென்னையில இருக்கு சரியா. ரைட், அடுத்து பாருங்க. இந்ததுப்பா அதாவது சரியான தொடரை தேர்ந்தெடுக்கவும். ஆகஸ்ட் 15 விடுதலை நாள், இதுதான் கரெக்ட். ஜனவரி 26 தான் குடியரசு நாள். ஏன்னா நவம்பர் 26 வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியா. நடைமுறைக்கு வந்தது எப்பன்னா ஜனவரி 26 தான். சோ அதுதான் குடியரசு நாள். அடுத்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. இதுவும் கரெக்ட் தான் சரியா. அக்டோபர் 12 கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. நானே மிஸ்டேக் பண்ணிட்டேன் சரியா வாசிக்காம. அக்டோபர் 12 கொடுத்திருக்காங்க. அப்ப இது தவறு சரியா. அக்டோபர் 2 தான் காந்தி ஜெயந்தி. சோ நம்ம 2 இயல் பார்த்திருக்கோம்ப்பா 6th புக்ல. அடுத்த வீடியோல வந்துட்டு நம்ம 3வது இயல் பார்த்துடலாம். உங்களுக்கு 6th புக் பாலிட்டி ஃபுல்லா முடிச்சிடலாம். நன்றிப்பா.